ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடியார்களுக்கு வணக்கம். ஒரு திருமணம், ஒரு முதியவர், ஒரு அடிமை ஓலை, ஒரு நீதிமன்ற வழக்கு. அந்த வழக்கின் முடிவில் ஒரு சாதாரண மனிதர் நாயன்மார்களில் ஒருவராக உயர்ந்தார். அந்த வழக்கை நடத்தியவரும் தீர்ப்பை வழங்கியவரும் வழக்கில் வெற்றி பெற்றவரும் அனைவரும் ஒருவரே. அவர்தான் பரம்பொருளான பரமசிவன். அப்படிப்பட்ட அதிசய நிகழ்ந்த புண்ணிய பூமிதான் திருவெண்ணைநல்லூர் அருட்துறை கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவில். விழுப்புரம் மாவட்டத்துல பெண்ணையாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் தேவார பாடல் பெற்ற புகழ்பெற்ற சிவத்தலங்கத்துல ஒண்ணு. இங்கு இறைவன் கிருபாபுரீஸ்வரர், அருட்கொண்டநாதர், வேணுபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரோட அருள்பாலிக்கிறார். அம்பாள் வேர்க்கண்ணி அம்மை, மங்களாம்பிகை அப்படின்னு பக்தர்களுக்கு அருள் காக்கிறார். இந்த தலத்தோட பெருமை இந்த ஒரு வரலாறு மட்டும் இல்லைங்க. அகந்தையை அழித்த தாருகாவன புராணம், வெண்ணையால் கோட்டை கட்டி தவம் செய்த அம்பிகையின் வரலாறு, சுந்தரரை ஆட்கொண்ட திருவிளையாடல், தர்ம தேவதையாகவே அருள் புரியும் நந்தி, உளிப்படாத பொல்லா பிள்ளையார், மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி பல சிறப்புகளை தன்னுள்ள கொண்ட சிவஸ்தலமாக விளங்குகிறது திருவெண்ணைநல்லூர். இந்த கோவிலோட தல வரலாறு. தாரகாவனத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த முனிவர்கள் அவங்களோட தவம் தான் உயர்ந்தது, அவங்களோட யாகம்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒரு அகந்தையில இருந்தாங்க. அவங்க கடவுளே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களோட அகந்தையை அழிக்கணும்னு நினைச்ச நம்ம சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரிகிறார். ஆனா அதை புரிஞ்சுக்காத அந்த முனிவர்கள் வேள்வி எழுப்பி சிவபெருமானையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேள்வியில இருந்து பாம்பு, மான், பல கொடிய சக்திகள், புலிகள் அப்படி எல்லாமே தோன்றுது. அவை எல்லாத்தையும் தோற்கடிச்சு சிவபெருமான் தன்னோட ஆபரணங்களாகவும் அதுக்கப்புறம் தன்னோட ஆடையாகவும் அணிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் முனிவர்கள் தங்களோட தவறை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட அகந்தை அழிஞ்சது. அதுக்கு அவங்க எல்லாரும் சிவபெருமான்கிட்ட சரணடைகிறாங்க. அவங்கள சிவபெருமான் தண்டிக்காம கருணையோட ஏத்துக்கிட்டு அருள் புரிஞ்சுக்கிறார். அதனாலதான் இத்தலத்தோட ஈஸ்வரர் கிருபாபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர் கொண்டிருக்கார். இந்த தலத்தோட பெயர் காரணத்தையும் பார்க்கலாம். மகிஷாசுரனை வதம் செஞ்ச நம்ம அன்னை பார்வதி அவங்க உக்கிர வடிவத்தை தனித்து மீண்டும் மங்களகரமான எல்லார் முன்னிலையும் இந்த ஆரூரன் என்னோட அடிமை அப்படின்னு கூறுறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவருக்கு ஆரூரருக்கோ ஒரே கோபம், நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு மறுத்தார். ஆனால் அந்த முதியவர் விடுறதா இல்லை. கையில் இருந்த ஓலைச்சுவடியை காட்டுறார். அதில் ஆரூரின் முன்னோர்கள் தங்கள் சந்ததியினர் சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. வழக்கு நடைபெற்றது. சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். ஓலை ஆய்வு செய்யப்பட்டது. எல்லாத்துக்கும் கடைசியில சிவபெருமானை தோக்கடிக்க முடியுமா? அந்த முதியவரின் உரிமை உண்மைதான் அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டது. முதியவர் ஆரூரரை அழைச்சுக்கிட்டு இன்றைய அருட்துறை கோவிலுக்கு நுழைந்தார். கருவறை நோக்கி சென்றார். அடுத்த கணமே அவர் அங்க மறைஞ்சிட்டார். அப்போதுதான் ஆரூரர் உணர்ந்தார், அந்த முதியவர் வேறு யாரும் இல்ல, சாட்சாத் அந்த பரமசிவனே. அவரது மனம் ரொம்ப உருகிடுச்சு. கண்கள்ல கண்ணீர்லாம் பெருகுது, அன்பு பொங்குது. அப்போது அவர் பாடிய முதல் தேவாரம் பித்தா பிறைசூடி பெருமானே அருள் ஆளா. இப்போ ஒவ்வொரு சிவபக்தரோட உள்ளத்தையும் உருக்கும் தேவாரமா அது இருக்கு. முதியவருக்கு பின்னாடி சுந்தரர் செல்லும் பொழுது அவரோட பாதச்சுவடிகளை தன்னோட தலையில தாங்கிக்கிட்டு போனாராம்.
அந்த பாதச்சுவடிகள் இன்னும் நம்ம ஆலயத்துல பாதுகாக்கிறாங்க. சிவபெருமான் அணிந்த பாதணிகள் இன்னும் இந்த ஆலயத்துல நம்ம போனா தரிசிக்கலாம். இந்த தலத்துல நந்தி பகவானுக்கு ஒரு அபூர்வமான சிறப்பு உண்டு. இங்க நந்தி வெறும் வாகனம் அல்ல, தர்ம தேவதையே நந்தி வடிவில் அருள்பாலிக்கிறார். சுந்தரன் வழக்குல தர்மம் வெற்றி பெற்றது நினைவாக நந்தி தர்மத்தின் அடையாளமா வணங்கப்படுறார். வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள், உண்மை வெளிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இவற்றில் வெற்றி பெற பக்தர்கள் இந்த நந்தியை வணங்குகின்றனர். இன்னும் ஒரு சிறப்பான நம்பிக்கை இங்க இருக்கு. திருமணம் தாமதமாகும் ஆண்களும் பெண்களும் தாங்களும் ஒரு மாலை அணிஞ்சு நந்திக்கு ஒரு மாலை அணிவிச்சு அவரை வலம் வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் நடந்த பின்பு மீண்டும் வந்து நன்றி கடனும் செலுத்துறாங்க இந்த நந்திக்கு. இந்த தலத்தோட விநாயகர் பொல்லா பிள்ளையார். பொல்லாத பிள்ளையார் இல்லைங்க, இந்த பேருக்கும் ஒரு அழகான பொருள் உண்டு. பொதுவா விநாயகர் சிலைகள் சிற்பிகளால் உளியால் செதுக்கப்படும். ஆனா இங்குள்ள விநாயகர் அப்படி இல்லை, ஒளியால் செதுக்கப்படாமல் சுயம்புவா தானே தோன்றியவர். அதனால் பொழியப்படாத பிள்ளையார் என்ற பொருளில் பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற திருநாமம் பெற்றார். மனிதன் உருவாக்காதவர், இறைவனாக தானே வெளிப்பட்டவர். கல்வி, ஞானம், பேச்சுத்திறன், குழந்தை பேரு, திருமண பாக்கியம் என பல வரங்களுக்காக பக்தர்கள் முதலில் இவரை வணங்கி அப்புறம் தான் சிவபெருமானை தரிசிக்கிறார். திருவெண்ணைநல்லூர் அப்படின்னாலே சைவ சித்தாந்தத்தின் பொற்காலமும் நமக்கு நினைவு வரணும். இங்கு அவதரித்தவர் சைவ சித்தாந்தத்தின் மகா ஞானி மெய்கண்ட தேவர். உலக புகழ் பெற்ற சிவஞான போதம் என்னும் நூலை அருளி சைவ சித்தாந்தத்தை உலகுக்கு விளக்கியவர். அதனால் திருவெண்ணைநல்லூர் பக்தி மட்டும் இல்ல, ஞானமும் பிறந்த புண்ணிய பூமி. திருவெண்ணைநல்லூர் சிவத்தலம் மட்டுமல்ல, முருகப்பெருமானின் அருள் பொங்கும் புண்ணிய பூமி. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை தரிசித்து முருக பக்தி இலக்கியத்தின் மகா கவிஞரான அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். சிவபெருமானோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் ஒரே தலத்துல பக்தர்களுக்கு கிட்ட அரிய கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஆலயத்துல வழக்காடு மன்றத்துல கோரிக்கை சீட்டுன்னு ஒன்று தராங்க. அதை நீங்க எழுதி இங்க இருக்கிற அந்த வழக்காட்டீஸ்வரர் முன்னாடி இங்க வச்சீங்கன்னா உங்களோட வழக்குகள்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு கிருபாபுரீஸ்வரர் தரிசிப்பதனால திருமண தடைகள் நீங்கும். வழக்குகள்ல